எங்க என்ன செல்ல குட்டிய காணா? வர்ற என்னது வாயில பல்லு இருக்கிறது போய் வாயெல்லாம் பல்லா இருக்கு. வாடி. எதுக்கு? என்ன வேணும்? வேற என்ன, நீதான் என்ன பண்றீங்க? செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. என்ன பண்ற? இறக்கியோட அஸ்வே அது என்ன பழக்காது? தந்த பரிசு அது ரொம்ப புதுசு. கையோடு துள்ளாதோ ரோஜா பந்து. என்ன பண்ற? இறச்சி பார்த்து என்ன நினைப்பாங்க? யாரு பாக்க போற? உன் நினைப்புதான். நான் அனுஷ்கா வந்து எட்டி பார்த்தாலும் பார்த்துட்டு இருப்பேன். நீ இப்படி தூக்கி வச்சிருந்தத பார்த்தா அவ்வளவுதான் காண்டாயிரும். ஆனா ஆயிட்டு போறேன். நான் என் முன்னாடி தூக்கி வச்சிருக்கேன். அவளுக்கு என்ன வந்துச்சு? இறக்கி விட அஸ்வே. முடியாதுடி. ப்ளீஸ் எச்சல்ல மாமால இறக்கி விடு மாமா. முடியாதுடி, முடியாது. எதுக்கு அப்படி தூக்கி வச்சுட்டு அலட்சியம் பண்ணிட்டு இருக்க? ஏன் முன்னாடி நான் தூக்கி வச்சிருக்கேன், உனக்கு என்ன? நல்லா சொல்லுவீங்க. நான் தான் தூக்கி வச்சிருக்கேன், உனக்கு என்ன செய்யுது? பேசாம இருக்கணும். முன்னாடியை விட பாசம் இப்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. முன்னாடி உனக்கு மட்டும்தான், இப்போ உனக்கும் சேர்த்து என் பிள்ளைக்கும் காட்ட வேண்டியது இருக்கே. அதான் பாசம் டபுள் மடங்கு ஆயிடுச்சு. என்ன வேலை பண்றியான்னு அம்மா உனக்கு இப்படித்தான் மாசமா இருக்க பிள்ளைய தூக்கி வச்சிருப்பாங்களா? அது வந்து இது வந்து வாய மூடுறா. சொல்லுங்க நான் சொன்னா கேட்கவே மாட்டேன்ட்டாரு. கேப்பியானா? கேட்க மாட்டியா? அடங்காதவன். என்ன மாட்டி விடுறியா? ஆமா பின்ன நான் சொன்னேன்ல, நான் சொன்னதை கேட்டியா நீ? ஒரு கூறும் இல்ல ஒரு குப்பையும். அம்மா அம்மா நம்ம எனக்கு ஒரு வாட்டி இப்படி பார்த்தே அடி வெளுத்து விடுவேன். இப்படி தூக்கி வச்சிருக்கே கை தவறி கீழே பட்டேன்னா என்னத்துக்கு ஆகாத பிள்ளை? அதெல்லாம் நான் கீழே போட மாட்டேம்மா, நல்லா பத்திரமா தான் பிடிச்சிருந்தேன். உன் பாசம் எனக்கு புரியுதுடா. ஆனா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது பத்தியா? நம்ம நினைப்போம் ஒன்னும் ஆகாதுன்னு. ஆனா கடவுள் நமக்கு மீறி எதையாச்சும் நடத்தி வைப்பாரு. என்ன புரியுதா? சரிம்மா. இப்ப எதுக்கு வந்தீங்க? நான் வரக்கூடாதா? ஐயோ, யார் சொன்னா அப்படி வரக்கூடாதுன்னு? நீதான் இந்த வீட்டு மகாராணியே, உன்னை யாராச்சும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? டேய் ஐஸ் வைக்காதடா. டேய் டாக்டர் என்ன சொன்னாங்க? மருமக மாசமா இருக்கான்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு தெரியுமே. எடுவட்ட வேலையை வேற என்ன சொன்னாங்க? வேற ஒண்ணும் சொல்லல. உன் பேத்தி நல்லா இருக்காங்க. அப்புறம் ஆசைய பாரு, பேத்தின்னு சொல்ல. போடா. அப்புறம் அந்த பிள்ளைக்கு நாள் கம்மியா இருக்குல்ல, அதனால பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. ஒரு 3 மாசத்துக்கு நல்லா கவனமா பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேற என்ன சொன்னாங்க? காமெடி என்ன தெரியுமா? இவ்வளவு வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ சும்மாவே ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. இதை டாக்டர் வேற சொல்லிட்டாங்க, வெட்ட விட்டு நகல மாட்டா. டேய் நீ அழிதாண்டா வாங்க போற. ஏமா பின்னாடி இன்னும் மறைக்கிறாளோ? ஆமா எனக்கு தெரியுமே. அத்தை நீங்க சேர்ந்து கிண்டல் பண்றீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. என்ன இவர்தான் என்ன கிண்டல் பண்றாருன்னா நீங்களும் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. சரி சிரிக்கலத்தா. ஏண்டா சிரிக்கிற? மாமியாருக்கு பயப்படுற மருமகளை பாத்திருக்கேன். இங்க என்னதானே நீங்க மருமகளுக்கு பயந்துட்டு இருக்கீங்க. அட போடா எடுவட்ட வேலை. சரி கடைக்கு போனா நான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வா. என்ன வாங்கிட்டு வரணும்? பூஸ்ட், ஹார்லிக்ஸ், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, கிஸ்மிஸ் பழம். அம்மா கடையிட ஆரம்பிக்க போறீங்களா என்ன? ஏண்டா என்ன இத்தனை வாங்கிட்டு வர சொல்றீங்களா? அதான் என்னன்னு கேக்குறேன். இல்லடா தென்றல் மாசமா இருக்கால, அப்பப்ப ஜூஸ் பால் எல்லாம் போட்டு கொடுக்கணும்ல. அதான் வெறும் பால் கொடுத்தா சளி பிடிச்சுக்கிறோம். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாச்சும் கலந்து கொடுத்தா சளி பிடிக்காது. அப்புறம் பாதாம் பால் முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா சேர்க்கணும். எதுக்கு பண்ண கூப்பிடுறீங்க? பாசக்கார மாமியார். மருமக மேல எவ்வளவு பாசம் எங்க அம்மாவுக்கு. ஏம்மா உங்களுக்கு பாதாம் பால்லாம் போட தெரியும்? ஏன் தெரியாது? பாதாம் பருப்பை வறுத்து பொடியாக்கி பால்ல போட்டு கொடுத்தா பாதாம் பால். அம்மா உனக்கு பாதாம் பால் போட தெரியும்ன்றது எனக்கு இன்னைக்குதாம்மா தெரியும். நீ எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு, மறந்துடாத. பெத்த பிள்ளை நான் ஒருத்தர் இருக்கேன்ல, எனக்கு என்னைக்காச்சும் இப்படி எல்லாம் போட்டு கொடுத்துருக்கியா? நீ மாசமாக உனக்கும் போட்டு கொடுக்குறேன். என்னது நான் மாசமாகவா? ஆமாடா. அது முடிஞ்சா நான் எப்படி இருக்க போறேன்? எப்படி இருக்க? எப்படி இருக்கேன் நீங்களே சொல்லுங்க. அது கன்றாவியா இருக்கடா. எந்த ஊர்லயாவது பெத்த பிள்ளைய பத்தி கன்றாவியா இருக்கடான்னு சொல்லுவாங்களா? போடாங்கட்டு உங்களோட பேசிக்கிட்டு இருந்தா ஒரு வேலையும் ஆகாது. நானா இப்ப உங்களை கூப்பிட்டு என் கூட பேசுங்கன்னு சொன்னேன். இது நல்ல நியாயமா இருக்குமா? போடா அடுவட்ட வேலை. என்றாலே வாத்தா உனக்கு நான் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், வந்து குடி. அப்ப எனக்கு பின்னாடி மாடு குடிக்கிற கழனி தண்ணி இருக்கும், அத போய் குடி. நீ வாத்தா. சரிங்கத்த. என்ன சொரிங்கத்த? என்ன சொரிங்கத்தான்னு கேக்குறேன். வெறுப்பு கேக்குது. சரி நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். வெறுப்பேத்துற இல்ல என்ன வெறுப்பேத்துறேன்ற? அப்படியே வச்சுக்க. டியே
என்னடி இது அநியாயம்? மாசமா இருக்கன்றதுக்காக உன்னை இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சா நான் என்னத்துக்கு அவன்? அதுக்கு நான் என்ன பண்றது? பேசாம அம்மா சொல்ற மாதிரி நான் மாசமா இல்லாமோ? அதெல்லாம் உன்னால முடியாது ராசா, முடியாது. கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கணுமோ? இப்படியே தான் இருக்கணும். சரி, அத்தை சொன்னதெல்லாம் மறந்துடாத. என்னது? இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, பூஸ்ட், ஹார்லிக்ஸ். நேரம்டி, எல்லாம் என் நேரம். நான் போய் ஜூஸ் குடிக்க போறேன். தலை என்ன இன்னைக்கு இப்படி வலிக்குது? பேசாம வீட்டுக்கு போலாமோ? டாக்டர். எஸ் தாரணி. டாக்டர், உங்களை பார்க்க ஆள் வந்திருக்கு. பேஷண்டா? அப்படித்தான் நினைக்கிறேன். பேஷண்டா இருந்தா கண்மணி டாக்டரை பார்க்க சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. இல்லைன்னா தாமு டாக்டர்கிட்ட அனுப்பி விடுங்க. இல்ல டாக்டர், அவங்க உங்களை தான் பார்க்கணும்னு வந்திருக்காங்களா? என்ன தாரணி, நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? எனக்கு ஹெவி ஹெட்டேக்கா இருக்கு. என்னால யாரையும் பார்க்க முடியாது. ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டாக்டர், அவங்க பேர் கூட தர்ஷினின்னு சொன்னாங்க. உங்களை பார்த்தே ஆகணுமா? என்ன பேர் என்ன பேர் என்ன பேர் சொன்னீங்க? தர்ஷினி டாக்டர். தர்ஷினியா? இல்ல, இவ்வளவு நேரம் பிஎஸ் பண்ண பல்ப் எனக்கா இருந்தாரு. பேர சொன்னா 1000 வாட்ஸ் பல்ப் எனக்கா முகத்துல பளிச்சுன்னு எரியுது. உங்களை இங்க வர சொல்லுங்க. டாக்டர், இங்கயா? இங்கேதான். என்ன இவர் இப்படிலாம் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு என்ன அந்த பொண்ணு மட்டும் இங்க வந்து பார்க்க சொல்றாரு, இங்க யாரையுமே விட மாட்டாரு. சரி, நம்ம என்ன பண்ண போறோம்? அவர் இஷ்டம். இங்க நிக்கிறீங்க, போங்க. சரிங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம்? டாக்டர் பக்கம் பேஷண்ட் தான் வருவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம இருக்கும், அதனால பார்க்க வந்திருப்பாங்க. என்ன விஷயம் கேட்டா என்னக்கா சொல்றது? தாரணி, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணலாம். இன்னும் இவர் என்னைக்குமே பேஷண்ட் கூட நிக்கணும்னு சொல்றவரு இன்னைக்கு வெளியே வெயிட் பண்ணணும்னு சொல்றாரு. பரவாயில்ல, அவங்க இருக்கட்டும், இங்க இருங்க. தாரணி. ஓகே டாக்டர். எதுக்காக அவங்கள போக சொன்னீங்க? என்ன உனக்கு என்னைய பார்த்தா பயமா இருக்கா? நான் ஒன்னும் சிங்கமோ புலியோ இல்ல கரடியோ இல்ல, சாதாரண மனுஷன் தான். என்னைய பார்த்து எதுக்கு உனக்கு பயமா இருக்கு? உட்காரு. இதுலயா? இதுல நான் உட்கார மாட்டேன். என்ன எதுல உட்காருவ? நின்னுகிட்டே பேசுறேன். சரி பேசு. எதுக்காக என்ன பார்க்க வந்த? உங்களை பார்க்க வரல. என்ன பார்க்க வராட்டி அப்படின்னு எதுக்காக என்ன பத்தி கேட்ட? என்ன யோசிக்கிறியா என்ன பேசணும்னு? அதெல்லாம் இல்ல. சரி உட்காந்து பேசு. ஏன் இவ்வளவு உயரமா இருக்கு? போதுமா? உங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு சேர் இறக்கி விட்டதுக்கா? சாச்சா. பின்ன எதுக்கு? இங்க எனக்கு பண்ண உதவிக்கு. நான் என்ன பண்ணேன் உனக்கு? எனக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்தீங்களே. அதுக்குதான் அன்னைக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன். எதுக்கு? உங்களுக்கு எப்படி என்ன பத்தி எல்லாம் தெரியும்னு. அப்புறம் தான் காயத்ரி மேம் உங்களை பத்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க ரொம்ப நல்லவர்னு. சரி, அப்புறம் என்ன சொன்னாங்க? நீங்க என்னோட படிப்பு செலவு ஃபுல்லாத்தையும் ஏத்துக்கிட்டதா சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சொன்னேல நான் ரொம்ப நல்லவேன்னு. ஆமா, நீங்க ரொம்ப நல்லவர். அதனாலதான் ஏழைங்க படிப்பு செலவுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்களே. இல்ல தர்ஷினி, நான் நல்லவன் கிடையாது. என்ன சொல்றீங்க? தர்ஷினி, ஐ லவ் யூ. என்ன ஆச்சரியமா இருக்கா? இப்ப சொல்லு, நான் நல்லவனா கெட்டவனா? நீங்க இப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டர். சரி, இப்ப என்ன பண்ணலாம் அதுக்கு? நீங்க ரொம்ப ரொம்ப கெட்டவன். இவ்வளவு நேரம் நல்லவன் சொல்லிக்கிட்டு இருந்த வாயால கெட்டவன் சொல்றீங்கள, எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஒன்னதான். ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? எப்படி பேசணும்? டாக்டர் மாதிரி பேசுங்க. டாக்டர் மாதிரி பேசி பேசி எனக்கு போர் அடிக்குது தர்ஷினி. கொஞ்சம் பிளே பாயா மாறலான்னு பாக்குறேன். நீங்க என்னவா வேணா மாறுங்க, ஆனா என் வாழ்க்கையில விளையாடாதீங்க. ஓ வாழ்க்கை என்ன பிளே கிரவுண்டா நான் விளையாடுறதுக்கு? நீங்க இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் பாத்தீங்களா? என்னைய சொல்லணும். நான் கிளம்புறேன். பாரு தர்ஷினி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. என்ன பார்த்ததுல இருந்து ஒரு தடவை கூட நீ என்ன நினைக்கலன்னு உன் மனசை தொட்டு சொல்லு. நினைக்கல. சரி பரவாயில்ல, நீ இப்படி பேசுறதுனால உன் மனசுக்குள்ள இருக்கத மறைக்க முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகும். அப்ப பாக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்னைக்குமே என் மனசுல இருந்துட்டே தான் இருக்கீங்க. ஆனா நான் எங்க, நீங்க எங்க? ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாத நான் எங்க இருக்கேன்? டாக்டர் படிச்சுட்டு பல பேருக்கு ஹெல்ப் பண்ற நீங்க எங்க இருக்கீங்க? என்ன நின்னுட்டு இருக்கா, யோசிக்கிறாள். தர்ஷினி, நல்லா யோசிச்சு உங்க வீட்டுல உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்புறமா நல்ல முடிவா சொல்லு. என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீங்க நல்லா இருக்க. படிச்ச படிப்புக்கும் உங்களோட தகுதிக்கும் என்னை விட அழகான நல்ல வசதியான பொண்ணா கிடைக்கும். அவங்களையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா உங்களுக்கு செட் ஆக மாட்டேன்.
அத நீ முடிவு பண்ணாத, நான் முடிவு பண்ணிக்கிறேன். நினைச்சது கேட்டிருக்கும். நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியாதா தர்ஷினி? நம்ம ஒரு சாதாரண ஏழையாச்சே, இவர் பெரிய டாக்டர் ஆச்சே அப்படின்ற எண்ணத்துல தானே நீ இப்படி எல்லாம் பேசுற. உன் மனசை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். என்னது இந்த பிள்ளை என்ன காணோம்? எப்பயுமே வேமா வந்துரும். இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. அம்மா வாடி வாடி என் பட்டு. அம்மா ஏன் தங்கம் இவ்வளவு நேரம்? வந்து ஒரு விஷயம், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன விஷயம்? அது வந்து நான் கூட உங்கள்கிட்ட கேட்டேன்ல, நம்மளை பத்தி யார்கிட்டயும் சொன்னீங்களான்னு. ஆமா, நீங்க கூட யார்கிட்டயும் சொல்லலன்னு சொன்னீங்கல்ல, ஆனா யார்கிட்டயுமே சொல்லலையே. அதான்மா நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு டாக்டர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எந்த டாக்டர்? அவர் பேரு தர்ஷன்மா, தர்ஷன் டாக்டர். உன் பேரும் டாக்டர் பேரும் ஒன்னா இருக்கே. ஆமாமா, அவரு ரொம்ப நல்லவருமா. என்னோட படிப்பு செலவுக்கு கூட அவர் தாமா ஹெல்ப் பண்ண போறாரு. நான் எவ்வளவு வேணா படிச்சுக்கலாமா. முன்னாடி சொல்ற? ஆமாமா, அவரு ரொம்ப நல்லவருமா. சொல்றதுலயே தெரியுதுடா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் எங்க மேம் தான். அவங்க சேரிட்டியில இருக்காங்களாம், அதனாலதான் என்னை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதுல டாக்டர் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காருமா. நான் எவ்வளவு வேணா படிச்சுக்கலாம். நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போலாமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. அந்த டாக்டர் நமக்கு சாமி மாதிரி. உன்னை நம்பி உனக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பேரு கெட்டக்கூடாது. இன்னாரும் படிக்க வச்சாங்க, இந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்னு அவர் பேரு மட்டும் கெட்டக்கூடாதுடா. அவர் படிக்க வச்சாரு, இந்த பிள்ளை நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கியிருக்குன்னு அவர் பேருக்கு நல்ல மரியாதை தான் வாங்கி கொடுக்கணும். என்ன சரியா? சரிம்மா, நீ சொன்ன மாதிரி அவருக்கு நான் நல்ல பேர் வாங்கி தருவேம்மா. இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம். நீ மட்டும் நல்லா படிக்கலன்னா அந்த டீச்சர் உனக்கு உதவி பண்ணியிருக்க முடியுமா? நீ நல்லா படிச்சதுனாலதான் உன்னை பத்தி அவங்ககிட்ட சொல்லி உனக்கு உதவி பண்ண வச்சிருக்காங்க. ஆமாம்மா, நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். அதுதான் அம்மாவுக்கு கிடைக்கிற பெரிய சந்தோஷமே. உன் வீட்டுல பேசி உங்க அம்மாட்ட கேட்டு நல்லா முடிவா சொல்லு. இது அம்மாட்ட சொல்லலாமா வேண்டாமா? என்னடா யோசிக்கிற? ஒன்னும் இல்லம்மா, இத சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு அம்மா கிட்ட சொன்னா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும். அம்மாக்கு இது படிக்கிற வயசு, படிப்பை தவிர வேற எதையும் யோசிக்க கூடாது. டாக்டர் வேணும், டாக்டர் கொடுக்குற பணம் மட்டும் வேணுமான்னு நினைச்சிடக்கூடாது. என்ன பண்ணலாம்? அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. என்னடா யோசிக்கிற? ஒன்னும் இல்லம்மா, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. என்னம்மா வீட்டுல யாரையுமே காணோம்? சரியா, வர சொல்லுவான். பூங்கடி, அத்தா பூங்கடி. என்ன அத்தா அதெல்லாம்? என்னம்மா தங்கச்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. அத்தா பூங்கடி, என் பேத்திய கூப்பிடுறியா? இந்த கூப்பிடுறேன் தா. தென்றலே, அத்தா தென்றலே. அப்பா அத்தா தென்றலே, நல்லா இருக்கியாத்தா? வாங்கப்பா. நல்லா இருக்கியாத்தா? எனக்கு என்னப்பா குறை? நல்லா இருக்கேனா? நான் தான் சொன்னேன் உங்க அப்பையும் கேட்க மாட்டேன். அண்ணே எதுக்கு இவ்வளவு? போட்டாப்பா நல்ல கேள்வி கேட்டேன். என் புள்ள மாசமா இருக்கு, நேற்று தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப அதுக்கு ஒரு புள்ள. ஆத்தா இப்படி ஒரு விஷயத்த சொல்லவும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் எந்த பழம் கிடைக்குதோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாங்காய், செவ்வாழைத்தாரு, பூம்பழத்தாரு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்குப்பா உங்களுக்கு? என்னடா எனக்கு எதுவுமே இல்லை. இத்தனை சத்து சுகம் இருந்தும் நீ உன்னோட ஆசைக்காக இங்க வந்து இருக்க. அதை நான் தப்பு சொல்லல. ஆனா நீ நான் வாங்கிட்டு வரத வேணான்னு சொல்லக்கூடாது. சரிப்பா, சரி, நீங்க வாங்கிட்டு வந்தா நான் வேணான்னு சொல்லவே. ஆனா அதுக்காக ஏன்ப்பா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன்டி வீட்டுல நீ ஒத்தாலதான் இருக்கியோ? வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு அது சரியா போகும். ஆமா, வீட்டுல ஆள் இருக்குன்னு வேற எந்த காலத்தையும் ஒத்த பார்த்தா சாப்பிடாது. ஒரு நாளைக்கு வேணா ஆர்வமா இருக்கும், அடுத்து எடுத்து திங்கவே செய்யாது. இருக்கட்டுதா, பரவாயில்ல. சின்ன ஜிருசையா இருக்க வீடு. ஒரு நாள் நல்லா சாப்பிடுங்க, ஒரு நாள் நல்லா சாப்பிடாம விடுங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமா? மாப்பிள்ளை எங்கத்தா? அவர் இப்ப தாம்பா வெளியே போனாரு. அத்தை கடைக்கு போச்சுனாங்க, அதுக்காக வெளியே போயிருக்காரு. ஓ அப்படியா? நான் தானே இந்த பிள்ளை மாசமா இருக்குல்ல, இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னேன். அதான் இந்த பிள்ளைக்கு ஆத்தி கொடுத்துக்கலாம் பாத்தீங்களா அப்பப்ப. ஐயோ ஆமா, இதை நான் மறந்தே போயிட்டேன் பாரு. பல வகை வாங்கினேன், ஆனா இந்த பருப்பு வகை வாங்க முட்டுக்கிட்டேன். இதுக்கு என்னத்தா, நாளைக்கே வீட்டுக்கு வந்துரும் பாரு. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அங்க இருக்கப்ப நீங்க என்ன எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரிதான்ப்பா இங்கேயும் என்ன பாத்துக்கிறாங்க. என்னடி இதெல்லாம்? அதாம்மா எனக்கும் தெரியல. அப்ப இத்தனை வாங்கிட்டு வந்து குமிச்சிருக்கியானேடி? ஆமாமா, அந்த ஆள் என்ன லேசப்பட்டாளா? அதானடி. பிறக்க போகாத பிள்ளைக்கு இத்தனை இதெல்லாம் பாக்கணும்னு என் தலை எழுத்து. அத்தாடி மகா மாசமா இருக்கான்னு இத்தனை வந்து குமிச்சிருக்கானேடி. நம்ம செஞ்ச காரியம் மட்டும் இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதாண்டி, நம்ம குளிக்கல போக வேண்டியதான். தெரிஞ்சா தானே இன்னைக்கோ நாளைக்கோ இந்த பிள்ளை களைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன சந்தோஷமா இருக்க வீடு அழுதுகிட்டு கிடக்கும். ஏம்மா, அந்த நர்ஸ் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல? நடக்கும்டி, நடக்கும். அப்படி மட்டும் நடக்காம போட்டும் அவ கையையும் காலையும் இணுங்கிற மாட்டேன். என்னம்மா என்ன சொன்ன? யார் கையையும் காலையும் இணுங்க போற? ஐயோ மதினி, கையையும் காலையும் இணுங்க போறேன்னு சொன்னேன். இந்த இடத்துல வாழைப்பழம் இதை இணுங்கலான்னு சொன்னேன். ஓ அப்படியா? என் காதல யாரையா கையையும் காலையும் இணுங்க போறேன்ற மாதிரியே கேடுச்சு, அதான் கேட்டேன். ஐயோ மதினி, நான் யாரையும் கையையும் காலையும் இணுங்கி விட்டா அப்புறம் என்ன சும்மா விட்டுருவாங்களா என்ன?
அதானே அடி நொறுக்கிற மாட்டாங்க. அத்தை அடி குண்டானிக்கு கொழுப்ப. ஆமாம்மா, அத்தை பாக்குறதுதாம்மா அங்க, காது பூரா இங்கேதாம்மா இருக்கு. நான் உங்க அத்தைக்காரியே என்னன்னு நினைச்ச, அவ சரியான சூனியக்காரி. அம்மா இங்கதாம்மா பாக்குது, காது சரியான பாம்பு காது. என்னத்தையா குசு குசுன்னு பேசுறாளே, என்ன பேசுறாள் தான் கேட்க மாட்டேங்குது. ஆத்தா வாங்க சாப்பிடலாம். இருக்கட்டும் தா, இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டோம். என்ன அத்தா நீ சம்பந்தக்கார வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம கூட போனா எப்படி? அதுக்கு என்னத்தா, நம்ம என்ன வெளியூர்லயா இருக்கோம், உள்ளூருக்குள்ள தானே இருக்கோம், எப்ப வேணுமோ வந்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சளுக்கு ஒண்ணு குறைச்சால். ஏன் இவ அப்பனுக்கு மட்டும் நம்ம செய்யற காரியம்லாம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதாண்டி. அத்தை பிள்ளைய பத்து வச்சிருக்கியான், அதை கண்ணும் கருத்துமா பாக்குறியா? ஐயோ, நம்ம செய்யற காரியம் மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். என்ன செய்வியான்னு நினைச்சு கூட பார்க்க முடியடி என்னால. புலம்பாதம் என்ன இப்படி புலம்பு விட்டுடியடியே, என்னடி பண்றது? ஒன்னும் பண்ண வேணாம், பேசாம நில்லு. உங்களுக்கு என்ன தெரியவா போகுது, நம்ம தான் இந்த காரியத்தை பண்ணோம்னு. நம்ம ஆஸ்பத்திரி போனதே யாருக்கும் தெரியாது. போனது அவங்களுக்கு முன்னாடி போனோம், அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அவங்களுக்கு சந்தேகம் வராது. வாங்கப்பா சாப்பிடலாம், வாப்பத்தா. இருங்கண்ணே, டீனாலும் போட்டு வர. இருக்கட்டும்தா இருக்கட்டும்தா. இன்னத்த ரெண்டு பேரும் நின்று குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காளுங்க. அத்தாளும் மகளும் சேர்ந்தா விளங்கவே மாட்டாளுங்க. அத்தை எப்படி இருக்காளோ அப்படியே மகன் வந்து சேர்ந்திருக்கா. பாக்குறத பாரு, என் பேத்திய கொள்ளிக்கண்ணை வச்சுக்கிட்டு. பார்த்தா யார பத்த முறைக்குது? கண்ணை பாரு, அப்படியே கோழி உண்டு கணக்கா. நான் விட்டு அப்படியே புடிங்கி உருட்டி விட்டுருவேன். இவளுக இருக்க இடத்துல என் பேத்தி இருக்கவே கூடாது. இந்த கிழவி என்ன பார்த்து முறைக்குதுமா. அதே அப்படி ஒன்ன பார்த்து முறைக்கிறது. இந்த கிழவியா என்னன்னு கேளுமா. பேசாம ரெடி. நான் மட்டும் என்னன்னு கேட்டேன், எனக்கு ஆப்ப இறக்கிடுவா. நீ எதுக்கு முறைக்கிற மாதிரி பாக்குறேன்? நார்மலா பாரு. போதுமா? போதும் அத்தா மகராசி. என்ன அத்தை எப்படி இருக்கீங்க? இருக்கேன். கிழவிக்கு கொழுப்ப பத்தியா அடிய தென்றனு. அப்பத்தா எனக்கு என்னமா நீங்க இருக்கிறது சரியா வரும்னு தோணும். ஏன் அத்தா அப்படி சொல்ற? நாங்களும் பாத்துக்கிற மாட்டோம், நீங்களும் பாத்துக்கிறீங்க அத்தா. ஆனா சில கொல்லிக்கண்ணு சரியில்லை. என்னைத்தாம சொல்லுது இந்த கிழவி. ஏய், கொல்லிக்கண்ணுனா உன் கண்ணு தானா? பேசாம இருடி. நான் சொல்றத கேளடி. நம்ம வீட்டுக்கு வா, அவனை நல்லா பாத்துக்கிறேன். ஆமாத்தா வா, நம்ம வீட்டுல வந்து இரு. ஐயோ அதெல்லாம் வேண்டாப்பா. இங்க எங்க அத்தை, எங்க மாமா, என் வீட்டுக்காரி எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க. ஏய் அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொன்னா, ஆனா சில பேத்துக்காக நீ நம்ம வீட்டுல வந்து இருந்துதாண்டி ஆகணும். கூட்டு போ உன் செல்ல பேத்திய தாராளமா கூட்டு போ. இதுக்கப்புறம் அவங்க இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, எனக்கு தான் வேலை மிச்சம். அவ உயிர்னாலும் போகாம இருக்கும். ஒரு பிள்ளைய பத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்க இருந்துக்க. பெப்பா நல்லா பிள்ளைய பெப்பா. ஒரு நாளைக்கே பெத்து எடுத்துருவா. அதெல்லாம் வேணாம் பாட்டி, நான் இங்க நல்லா இருக்கேன். சொல்றது என்னைக்கு கேட்க மாட்டேன். அடியே முட்டைக்கண்ணி, எதுக்கு அப்படி பாக்குறேன் பேத்திய? யார் முட்டைக்கண்ணின்ற? தண்டி பாரு கிழவி, நான் பாட்டுக்கு பேசாம நின்னுக்கிட்டு இருக்கேன். என்ன தேய்ச்சி வம்ப கிழித்தா அவ்வளவுதான். நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஐயோ என்னது? என்ன பண்ணுவேனா? என்ன திமிரு உனக்கு? கொஞ்சம் கூட பெரியவங்கன்ற மரியாதையே இல்ல. சரி விடுத்தா, அது என்னமோ தெரியாம பேசுது. சின்ன பிள்ளை சாரி, இவ்வளவு சின்ன பிள்ளை, 7 வயசாகுது, இவ்வளவு சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதானே? அப்படி கேளடி. பாரு தென்றலே, சும்மா அந்த பிள்ளைய உங்க அப்பா தான் தேவையில்லாம அம்புக்கிட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லு, நான் என்ன அம்புத்தாங்க. நான் பாக்குறேன்னா பாக்கலன்னு சொல்லிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? அவங்க முட்டை கண்ணின்னு சொல்லுவாங்க, நான் பேசாம பாத்துட்டு நிப்பேன். அடியே வாய மூடி, நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாத. உங்க மருமக பேசுறதெல்லாம் தெரியாது. இங்க நான் தான் வில்லி மாதிரி தெரிவேன். நாங்க இருக்கவே கூடாது, நாங்க இருக்கிறதுதான் தப்பு. டிப்புக்கார எப்படி நடிக்கிறான்னு பாரு. சரிதா விடு, அழுகாத. எங்க அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, வயசானவங்க தானே, மன்னிச்சுக்க. அவகிட்ட நீங்க ஏன்பா மன்னிப்பு கேக்குறீங்க? பாவம் தா, சின்ன பிள்ளை பத்தியா? ஆமா சின்ன பிள்ளை, விட்டா பால் குடிக்கிற பிள்ளைன்னு சொல்லுவீங்க. மாசமா இருக்க பிள்ளைக்கு இவ்வளவு கோபம் ஆக கூடாதுதா. இருங்கப்பா. அம்மா தென்றலே, மாசமா இருக்க பிள்ளைக்கு இவ்வளவு கோபம் ஆகாதுதா. பாருடி, நான் சொல்றத கேளு. இங்க இருக்க ஆளு நல்லவங்க தான், ஆனா ஒரு சிலரை தவிர மத்த எல்லாரும் நல்லவங்க தான். அம்மா இந்த வீட்டுல நானும் எங்க அம்மாவை தவிர மித்த எல்லாருமே நல்லவங்க தான். நாங்க தான் கெட்டவங்க. அறிவு கெட்டவங்க. என்னடி பேசுற? என்னன்னா அத்தை, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்களா? ஒரு சிலரை தவிர மத்தவங்க நல்லவங்களா? அப்ப ஒரு சிலர் யாரு? ஆண்டி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க, சும்மா இருடி. பின்ன என்ன மதனி, என் பிள்ளை சொல்றது சரிதானே? ஒரு சிலர் தவிரனா மித்தவங்க எல்லாம் நல்லவங்க, நாங்க மட்டும் கெட்டவங்களா? ஏன் அப்பத்தா நீ வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? பாரு, இப்ப நாடகம் பட ஆரம்பிச்சிட்டாளுங்க. நீ என்ன பாக்க வந்தியா இல்லைங்க சண்டை போட வந்தியா? ஆண்டி சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன்? ஒழுங்கு மரியாதையே என் பேச்ச கேளு. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். சொல்றத கேளு. தனக்கு உங்க அப்பே இருக்கியா? வேணும்னா 2 ஆளு கூட வேலைக்கு போட்டுக்கலாம். ஒழுங்கா வந்துரு. ஏன் பத்தா என்ன இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நான் மட்டும் உன் கூட வந்தேன்னு நினைச்சுக்க, இங்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பிள்ளைய நம்ம நல்லா பாத்துக்கல, அதனால அந்த பிள்ளை அங்க போயிருச்சுன்னு நினைப்பாங்க. இந்த அனுஷ்காவுக்காகவும் அவங்க அம்மாவுக்காகவும் எல்லார் மனசையும் என்ன கஷ்டப்படுத்த சொல்றியா அப்பத்தா? இந்த பிள்ளை சொல்றது சரிதாமா, இங்கேயே இருக்கட்டும், விடு. ஜர்ரி, நீ சொல்றதாவது சரிதான். பிள்ளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, 10 நாளையா மாறிடுவேன். பூங்கடி ஆத்தா, உன்னை நம்பித்தான் என் பிள்ளைய நான் இங்க விட்டுட்டு போறேன். 1க்கு 2 விட்டுட்டு போறேன். சரிதா, என் பிள்ளைக்கும் அவ வயித்துல இருக்க குழந்தைக்கும் ஏதாச்சும் இவ்வளவு நாள் ஆச்சு, அவ்வளவுதானா?
பெரிய எலிசபெத் மகாராணி இவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. நான் எப்படிப்பட்டவனே இவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கும் உன் புருஷனுக்கும் நல்லா தெரியும். அவளை நம்பிதான் நான் என் பிள்ளைய விட்டுட்டு போறேன். இப்ப இத்தனை நாள் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன நான் சொல்றது புரியுதுல பூங்கொடி? புரியுதாத்தா? சரிடி, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இருந்துக்க. சரியா பத்தா? அப்பத்தான் அப்படித்தான், நீ எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறாத என்னத்தா, பார்த்து பத்திரமா இருந்துக்க. சரிப்பா. அப்பா போயிட்டு வரேன், அடிக்கடி உன்னை வந்து பாக்குறேன். சரிப்பா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க, அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.